ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யங் இரட்டை பிளவு ஆய்வு, அதாவது யங்ஸ் டபுள் செட் எக்ஸ்பெரிமெண்ட்ல பேண்ட் வித் பட்டைகளத்துக்கான சமன்பாடை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்றதை அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யங் இரட்டை பிளவுனா என்ன? இப்போ இது வந்து ஒரு பிளவு, இது ஒரு பிளவு, இதுதான் இரட்டை பிளவு, இது வந்து திரை. ஸோ இந்த இரட்டை பிளவுல இதை நம்ம S1 மென்ஷன் பண்ணுவோம், இதை S2 மென்ஷன் பண்ணுவோம். இந்த ரெண்டுமே ஓரியல் ஒளி மூலங்களாக செயல்படக்கூடிய இரட்டை பிளவுகள். ஓகே, இந்த இரண்டு இரட்டை பிளவுகளுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் அதை நம்ம ஸ்மால் டின்னு எடுத்துக்கிறோம். சரி, இந்த டபுள் செட்ல இருந்து இந்த ஸ்கிரீனுடைய டிஸ்டன்ஸை கேபிட்டல் டின்னு எடுத்துக்குவோம், கேபிட்டல் டின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்டை நம்ம சீன் எடுத்துப்போம். அதே மாதிரி திரையினுடைய சென்டர் பாயிண்ட்டை ஓன் எடுத்துப்போம். இப்போ இந்த ரெண்டு பிளவுகள்ல இருந்து, இந்த ரெண்டு ஒளி மூலங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒளி அலைகள், லைட் ரேஸ், இந்த ரெண்டு லைட் ரேஸ்ன்றதுனால ஆரோ மார்க் வந்து இருக்குது. இந்த S1ல இருந்து வரக்கூடிய லைட் ரேஸும் S2ல இருந்து போகக்கூடிய லைட் ரேஸும் ஸ்கிரீன்ல ஓன்ற பாயிண்ட்ல மீட் பண்ணும்போது இன் ஃபேஸ்ல தான் மீட் பண்ணும், அதாவது ஒத்த கட்டத்தில் தான் மீட் பண்ணும். ஏன் ஒத்த கட்டத்தில் மீட் பண்ணுது அப்படின்னா, இந்த திரையில் இருக்கக்கூடிய ஓன்ற பாயிண்ட் S1ல இருந்தும் S2ல இருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருந்தது அப்படின்னா பாதை வேறுபாடு இருக்காது. ஓன்ற பாயிண்ட்ல லைட் ரேஸ் வந்து மீட் பண்ணும்போது பாதை வேறுபாடு இருக்காது. அப்படி பாதை வேறுபாடு இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு லைட் ரேஸும், ரெண்டு ஒளி அலைகளும் ஒத்த கட்டத்தில் வந்து மீட் பண்ணும், அதாவது இன்ஃபேஸ்ல வந்து மீட் பண்ணும். அப்படி இன்ஃபேஸ்ல மீட் பண்ணும்போது திரையில சென்டர்ல நமக்கு பிரைட் தான் நமக்கு தெரியும். திரையில ஓன்ற பாயிண்ட்ல நமக்கு சென்டர்ல பிரைட்டா தான் நமக்கு தெரியும். சரி, இப்போ இந்த S1 S2 இந்த ரெண்டு பிளவுகள்ல இருந்து வரக்கூடிய லைட் ரேஸ், ஒளி அலைகளினுடைய பாதை வேறுபாடை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓன்ற புள்ளியில இந்த ரெண்டு லைட் ரேஸும் மீட் பண்ணும்போது பாதை வேறுபாடு இருக்காது, அதாவது பாதை வேறுபாடு del is equal to 0ன்னு இருக்கும். பாத் டிஃபரன்ஸ் அட் பாயிண்ட் O is 0. பாத் டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. அப்படி பாத் டிஃபரன்ஸ் இருக்காததுனால, பாத் டிஃபரன்ஸ் வந்து 0வா இருக்கிறதுனால சென்டர் பாயிண்ட்ல, அதாவது திரையினுடைய சென்டர் பாயிண்ட்ல ஒளிவாக தான் எப்போதுமே தெரியும். சென்டர் அப்பியர்ஸ் as பிரைட், சென்டர் பாயிண்ட் வந்து பிரைட்டா தான் தெரியும், ஏன்னா அங்க பாத் டிஃபரன்ஸ் வந்து இல்லை. ஓகே, இப்போ நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து y டிஸ்டன்ஸ்ல இன்னொரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணுவோம், அதாவது Pன்னு ஒரு பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த Pன்ற பாயிண்ட்ல S1ல இருந்து போகக்கூடிய லைட் ரேஸும் S2ல இருந்து போகக்கூடிய லைட் ரேஸும் Pன்ற பாயிண்ட மீட் பண்ணும்போது இன் ஃபேஸ்லயும் மீட் பண்ணலாம், அவுட் ஆஃப் ஃபேஸ்லயும் மீட் பண்ணலாம், அதாவது ஒத்த கட்டத்திலையும் மீட் பண்ணலாம், வெவ்வேறு கட்டத்திலையும் என்ன செய்யலாம்னா மீட் பண்ணலாம். சரி, இது வந்து S1ல இருந்து போகக்கூடிய லைட் ரேஸ் ஒளி அலை, இது S2ல இருந்து போகக்கூடிய லைட் ரேஸ். இந்த ரெண்டு லைட் ரேஸும் Pன்ற பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுது. லைட் ரேஸ் அப்படின்றதுனால இங்க ஆரோ மார்க் வந்து இருக்குது. இப்போ Pன்ற பாயிண்ட்ல இந்த ரெண்டு லைட் ரேஸும் மீட் பண்ணும்போது இன் ஃபேஸ்லையும் மீட் பண்ணலாம், அவுட் ஆஃப் ஃபேஸ்லையும் மீட் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கு இடையே உள்ள பாதை வேறுபாடை நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த பாதை வேறுபாடை கால்குலேட் பண்ணுறதுக்கு S1ல இருந்து இந்த S2Pக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வந்து ட்ரா பண்ணணும், அதாவது S1M அப்படின்ற ஒரு பர்பண்டிகுலர் லைன் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ புள்ளி Pல இந்த ரெண்டு லைட் ரேஸும் மீட் பண்ணும்போது பாதை வேறுபாடு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். பாதை வேறுபாடுனா ஒன்றும் இல்லை, இந்த S1P இந்த S2P இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ். நல்லா பாருங்க, இந்த S1P வந்து சின்ன டிஸ்டன்ஸா இருக்கு, இந்த S2P வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்டன்ஸா இருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸை தான் நம்ம பாதை வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த பாதை வேறுபாடை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த பெரிய டிஸ்டன்ஸ் S2P மைனஸ் சின்ன டிஸ்டன்ஸ் S1P இந்த ரெண்டையும் என்ன செய்யலாம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பாதை வேறுபாடு. சரி, இப்போ இந்த S1P இந்த MP இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கும், அதனால இந்த S1Pக்கு பதிலாக நம்ம MPன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ S2P மைனஸ் MP, S2P அப்படின்றது எங்க இருக்குன்னு பாருங்க, இதான் S2, இது வந்து P இந்த பெரிய டிஸ்டன்ஸ். MP அப்படின்றது என்னன்னு பாருங்க, இந்த சின்ன டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டையும் நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணோம், நமக்கு என்ன கிடைக்கும், S2M வந்து கிடைக்கும். இந்த S2M தான் நமக்கு பாதை வேறுபாடு, டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ். சரி, இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இங்கே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த ட்ரையாங்கிளில் இதை நம்ம தீட்டான்னு எடுத்துப்போம். இந்த S1 S2 Mன்ற ட்ரையாங்கிளில் இதை நம்ம தீட்டான்னு எடுத்துப்போம். சரி, இப்போ இந்த ட்ரையாங்கிளில் Cல இருந்து ஒரு பாயிண்ட்டை, Cல இருந்து ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுவோம் Pன்ற பாயிண்ட்டுக்கு.
அப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். அதாவது சிஓபி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். அந்த ட்ரையாங்கிளில் இது தீட்டாவாக இருக்கும். ஸோ இது தீட்டானா இதுவும் தீட்டாவாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிளில் நாம் சைன் தீட்டா வந்து எடுப்போம். இப்போ S1 S2 எம்னு ட்ரையாங்கிளில் நம்ம சைன் தீட்டா எடுத்தோம் அப்படின்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ், அதாவது எதிர்பக்கம் பை கர்ணம். இப்போ இந்த தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் என்ன? S2M. கர்ணம் என்ன? S1 S2. இப்போ இந்த S2M நம்ம டெல் பாதை வேறுபாடு அப்படின்னு எழுதணும். S1 S2 நம்ம ஸ்மால் டின்னு மென்ஷன் பண்ணணும். ஸ்மால் டின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு. ஓகே, இப்போ நம்ம டெல் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா இன்ட்டு ஸ்மால் டி. இந்த சின்ன ட்ரையாங்கிளில் தீட்டாவுடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது தீட்டாவுடைய வேல்யூ ஸ்மாலாக இருக்கும். அப்படி தீட்டாவுடைய வேல்யூ ஸ்மாலாக இருக்கிறதுனால சைன் தீட்டாவை நம்ம தீட்டான்னு மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி டேன் தீட்டாவையும் தீட்டான்னு மென்ஷன் பண்ணலாம். ஏன் டேன் தீட்டாவை தீட்டான்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ட்ரையாங்கிளில் நம்ம டேன் தீட்டா வந்து எடுப்போம். ஓகே, சரி, இப்போ இது இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வர்றேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் டெல் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இன்ட்டு டின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சைன் தீட்டாவை நம்ம டின்னு மென்ஷன் பண்ணலாம். அப்போது பாதை வேறுபாடு டெல் இஸ் ஈக்குவல் டு தீட்டா இன்ட்டு டின்னு எழுதலாம். ஓகே, இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துப்போம். ட்ரையாங்கிள் சிபிஓ. ஸோ இதுதான் சி, இது வந்து பி, இது வந்து ஓ. இந்த சிபிஓன்ற ட்ரையாங்கிளில் டேன் தீட்டா நம்ம எடுப்போம். ஸோ இதுதான் தீட்டா. டேன் தீட்டானா என்ன? ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட், எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். சரி, எதிர்பக்கம் என்ன? ஓபி. அடிப்பக்கம் என்ன? ஓசி. இந்த ஓபியை நம்ம எப்படி எழுதலாம்? ஒய்ன்னு எழுதலாம். ஓசின்றது என்னது? கேபிட்டல் டி. கேபிட்டல் டினா இந்த டபுள் ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கேபிட்டல் டி. ஓகே, இப்போ இந்த டேன் தீட்டாவை நான் தீட்டான்னு மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா தீட்டாவுடைய வேல்யூ ரொம்ப ஸ்மாலாக இருந்தது அப்படின்னா டேன் தீட்டாவை நம்ம தீட்டான்னு எழுதலாம். அப்போது இங்கே டேன் தீட்டாவை தீட்டான்னு எழுதுறேன். தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை கேபிட்டல் டி. சரி, இந்த தீட்டாவுடைய வேல்யூவை இந்த டெல்லோடைய ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு இந்த தீட்டாக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஒய் டிவைடட் பை கேபிட்டல் டி இன்ட்டு ஸ்மால் டி. ஸோ இதுதான் பாதை வேறுபாடு, பாத் டிஃபரன்ஸ். அதாவது S1லேருந்து போகக்கூடிய லைட் வேவ்ஸ்க்கும் S2லேருந்து போகக்கூடிய லைட் வேவ்ஸும் பீன்ற பாயிண்டில் மீட் பண்ணும்போது அதோடைய பாத் டிஃபரன்ஸ், பாதை வேறுபாடு எப்படி இருக்கும் அப்படின்னா டெல் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை கேபிட்டல் டி இன்ட்டு ஸ்மால் டின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர்களே. சரி, இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் வந்து பிரைட் கிடைக்கும். ஸ்க்ரீனை நல்லா பாருங்கள். சென்டரில் வந்து பிரைட் கிடைக்கும். அந்த சென்டர் பிரைட்டுக்கு ரெண்டு பக்கமும் அல்டர்னேட்டாக பிரைட்டும் டார்க்கும் மாறி மாறி வந்துருக்கும். இது சென்டர் பிரைட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு டார்க்கு, இது ஃபஸ்ட்டு பிரைட்டு, இது செகண்ட் டார்க்கு, இது செகண்ட் பிரைட்டு. இந்த மாதிரி வந்து என்ன செய்யணும் இருக்கும். இப்போ இந்த பீன்ற பாயிண்ட்டு பிரைட்டாகவும் அப்பியர் ஆகலாம், டார்க்காகவும் அப்பியர் ஆகலாம். இப்போ பீன்ற பாயிண்ட்டு பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா அந்த பீன்ற பாயிண்டில் இந்த ரெண்டு லைட் ரேஸும் மீட் பண்ணும்போது அங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து நடக்கலாம். அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவு வந்து நடக்கலாம். ஆக்க குறுக்கீட்டு விளைவு நடக்கணும் அப்படின்னா பொதுவாக உள்ள பாத் டிஃபரன்ஸ், பாதை வேறுபாடு எப்படி இருக்கும் அப்படின்னா என் லாம்டாவாக இருக்கும். இது வந்து எந்த ஒரு பாயிண்ட்லையும் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவு நடக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்டில் மீட் பண்ணக்கூடிய லைட் வேவ்ஸோடைய பாத் டிஃபரன்ஸ் என் லாம்டாவாக இருக்கணும். ஸோ இங்கே என்னன்றது என்ன அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3. இந்த 0னா என்ன அப்படின்னா சென்டர் பிரைட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பிரைட்டு, செகண்ட் பிரைட்டு, தேர்ட் பிரைட், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த லாம்டான்றது என்ன அப்படின்னா வேவ் லென்த், அலைநீளம். S1லேருந்து போகக்கூடிய லைட் வேவ்ஸ், S2லேருந்து போகக்கூடிய லைட் வேவ்ஸ், இந்த லைட் வேவ்ஸோடைய அலைநீளம் தான் லாம்டா. ஓகே, சரி, இப்போ இந்த யங் இரட்டைப்பிளவு ஆய்வில், அதாவது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு ஒரு பாதை வேறுபாடு கிடைச்சிருக்கு இல்லையா? என்ன? y divided by capital D into small d. ஸோ இதுதான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிடைச்ச பாதை வேறுபாடு. இதை நம்ம பொதுவான சமன்பாடான n லாம்டாக்கு ஈக்குவேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு இந்த ஒய்யை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த கேபிட்டல் டியையும் ஸ்மால் டியையும் ரைட் சைடில் வந்து கொண்டு போவோம். அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு பாருங்கள். இந்த ஒய்யை நான் ஒய்ன்னு எழுதுறேன். ஒய்னா என்ன? இந்த ஸ்க்ரீனில் ஓன்ற பாயிண்ட்லேருந்து பீன்ற பாயிண்டோடைய டிஸ்டன்ஸ். இப்போ பியில் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான் நடந்திருக்கு, அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவு தான் நடந்திருக்கு. அப்போது பீன்ற பாயிண்ட்டு பிரைட்டாக தான் தெரியும். அப்போ அந்த பிரைட்டோடைய டிஸ்டன்ஸை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே ஒய் என்ன அப்படின்னா என்னென்னா என்னாவது பிரைட்டோடைய டிஸ்டன்ஸ்.
அதை எப்படி எழுதலாம் நம்ம? இந்த சைடு ஆல்ரெடி n லாம்டா இருக்குது இல்லைங்களா? இந்த கேபிட்டல் டி இங்கே போகும்போது மல்டிப்ளை ஆகும், ஸ்மால் டி ரைட் சைடில் வரும்போது டிவைட் ஆகும். அப்போ இதுதான் என்னது அப்படின்னா என்னாவது பிரைட்டோடைய டிஸ்டன்ஸ். ஸ்க்ரீனில் ஓன்ற பாயிண்ட்ல இருந்து என்னாவது பிரைட்டோடைய டிஸ்டன்ஸ் வந்து ஒய்என். ஓகேவா? சரி, இப்போ பீன்ற பாயிண்ட்ல நமக்கு டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும் நடக்கலாம், அதாவது அழிவு குறுக்கீட்டு விளைவும் நடக்கலாம். அப்போ அழிவு குறுக்கீட்டு விளைவு நடக்கணும் அப்படின்னா பொதுவான பாதை வேறுபாடு என்னவா இருக்கும் அப்படின்னா டெல் இஸ் ஈக்குவல் டு 2n மைனஸ் 1 லாம்டா பை 2. இது வந்து பொதுவாக ஒரு பாயிண்ட்ல டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அழிவு குறுக்கீட்டு விளைவு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பாதை வேறுபாடு. நமக்கு இந்த யங் இரட்டை பிளவு ஆய்வில் இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பாதை வேறுபாடு கிடைச்சிருக்கு? y கேபிட்டல் டி y டிவைடட் பை கேபிட்டல் டி இன்டு ஸ்மால் டி. இது அந்த டெல் இருக்கக்கூடிய இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு 2n மைனஸ் 1 லாம்டா பை 2. இந்த லாம்டானா ஆல்ரெடி நமக்கு தெரியும், வேவ் லென்த், அலைநீளம். இந்த என்னன்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்க்கு, செகண்ட் டார்க்கு, தேர்ட் டார்க், இந்த மாதிரி அதோடைய ஆர்டர் அந்த மாதிரி போகும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஒய்யை மட்டும் நான் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன், அதாவது ஒய்என்னு எழுதுறேன். ஒய்என்னா என்னது அப்படின்னா என்னாவது டார்க்கு. இந்த என்னாவது டார்க்கை நான் ஒய்என்னு மென்ஷன் பண்ணுறேன். மற்றது எல்லாத்தையும் ரைட் சைடில் கொண்டு வரேன். அப்போ இந்த கேபிட்டல் டி ரைட் சைடில் போச்சு அப்படின்னா மல்டிப்ளை ஆகும், ஸ்மால் டி ரைட் சைடில் போச்சுன்னா டிவைட் ஆகும். ஆல்ரெடி இங்கே 2n மைனஸ் 1 லாம்டா பை 2 வந்து இருக்குது. அப்போ ஒய்என் இஸ் ஈக்குவல் டு 2n மைனஸ் 1 கேபிட்டல் டி லாம்டா டிவைடட் பை 2d அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் கிடைக்கும். இது வந்து என்னாவது டார்க்கோடைய டிஸ்டன்ஸ். ஓகே, ரெண்டாவது நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் நமக்கு அல்டர்னேட்டிவாக பிரைட்டும் டார்க்கும் வந்து இருக்கும். இது வந்து சென்டர் பிரைட்டு, இது வந்து என்னாவது பிரைட்டு, அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒய்என்னு மென்ஷன் பண்ணுறோம். இது வந்து n + 1வது பிரைட்டு, அதோடைய டிஸ்டன்ஸை நம்ம yn + 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த என்னாவது பிரைட்டுக்கும் n + 1வது பிரைட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம பேண்ட் வித்துன்னு சொல்லுவோம், அதாவது பட்டை அகலம்னு சொல்லுவோம். இப்போ பட்டை அகலம் அப்படின்னா என்ன? ரெண்டு அடுத்தடுத்த பிரைட்டு அல்லது இரண்டு அடுத்தடுத்த டார்க்குக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம பட்டை அகலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ கன்சிக்யூட்டிவ் பிரைட்ஸ் ஆர் டார்க்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி கன்சிக்யூட்டிவ் பிரைட்ஸ் ஆர் டார்க் ஃப்ரிஞ்சஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேண்ட் வித் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னாவது பிரைட்டோடைய டிஸ்டன்ஸ் ஒய்என், இது n + 1வது பிரைட்டோடைய டிஸ்டன்ஸ் yn + 1. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம பேண்ட் வித்து, அந்த பேண்ட் வித்தை நம்ம பீட்டான்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அந்த பேண்ட் வித்துக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம டிரைவ் பண்ணுவோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பேண்ட் வித் அப்படின்னா என்ன சொல்கிறேன், yn + 1 மைனஸ் ஒய்என். இது என்னாவது பிரைட்டோடைய டிஸ்டன்ஸ், இது n + 1வது பிரைட்டோடைய டிஸ்டன்ஸ். சரி, இப்போ ஒய்என்னுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம போன ஸ்லைடில் வந்து பார்த்தோம் இல்லையா? n கேபிட்டல் டி லாம்டா டிவைட் பை ஸ்மால் டி. n + 1 அப்படின்னா அந்த n கூடிய இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், n + 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ n + 1 கேபிட்டல் டி லாம்டா டிவைட் பை ஸ்மால் டி. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேண்ட் வித், இப்போ இதை ரெண்டையும் நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதில் இது ப்ளஸ் டேர்ம், இது மைனஸ் டேர்ம், ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு பீட்டா இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி லாம்டா டிவைட் பை ஸ்மால் டின்னு கிடைக்கும். இதுதான் பட்டை அகலம், அதாவது பேண்ட் வித்துக்கான எக்ஸ்பிரஷன் மாணவர்களே. சரி, இப்போ இதே மாதிரி இது வந்து என்னாவது டார்க்கு, இந்த ஸ்க்ரீனில் வந்து பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இது வந்து என்னாவது டார்க்கு, இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து ஒய்என்னு எடுத்துக்கிறேன். இது வந்து n + 1வது டார்க்கு, இதோடைய டிஸ்டன்ஸை நான் yn + 1 எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் பட்டை அகலம் பீட்டா தான், பேண்ட் வித்து தான். ஸோ அப்போ கருமை பட்டையினுடைய அகலம், அதை நம்ம டார்க் பேண்ட் வித், அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். பீட்டா இஸ் ஈக்குவல் டு yn + 1 மைனஸ் ஒய்என். இந்த ஒய்என்னா என்னன்றதை ஆல்ரெடி போன ஸ்லைட்லேயே பார்த்துருக்கோம், என்னாவது டார்க்குடைய டிஸ்டன்ஸ். அந்த என்னாவது டார்க்குடைய டிஸ்டன்ஸ் என்ன கிடைச்சது, 2n மைனஸ் 1 லாம்டா கேபிட்டல் டி டிவைட் பை ஸ்மால் டின்னு கிடைச்சது. இந்த n இருக்கக்கூடிய இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், n + 1 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இதை பாருங்க, இந்த டேர்மை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும், இந்த டேர்மை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் வந்து கிடைக்கும். இதில் நமக்கு இது வந்து ப்ளஸ் டேர்ம், இது மைனஸ் டேர்ம், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேண்ட் வித் நமக்கு கிடைக்கும், அதாவது கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி இன்ட்டு லாம்டான்னு கிடைக்கும். இதுதான் கருமை பட்டையினுடைய அகலம், டார்க் பேண்ட் வித்தோடைய ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எல்லாம் கவனிச்சு பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது பொலிவு பட்டையினுடைய அகலமும் கருமை பட்டையினுடைய அகலமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பிரைட் பேண்டோடைய வித்தும்
டார்க் பேண்டோடைய வித்தும் ஈக்குவலாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஈக்குவலாக தான் ஸ்க்ரீனில் வந்து இருக்கும். பிரைட் பேண்டோடைய வித்தும் டார்க் பேண்டோடைய வித்தும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரி, இந்த பொதுவாக பட்டையகலம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன் என்ன? கேபிட்டல் டி லாம்டா டிவைடட் பை ஸ்மால் டி. ஸோ இந்த பட்டையகலம் அதாவது பேண்ட் வித்து வந்து நல்லா பெருசாக பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த கேபிட்டல் டி வந்து ஆக்சுவலி இந்த பேண்ட் வித்து வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கேபிட்டல் டி. பட்டையகலம் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த கேபிட்டல் டி வந்து அதிகமாக இருக்கும். கேபிட்டல் டின்னா என்னென்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். அந்த இரட்டை பிளவுக்கும் திரைக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்க்ரீன் அண்டு ஸ்லிட்ஸ். ஸோ இதுதான் கேபிட்டல் டி. கேபிட்டல் டி அதிகமாக இருந்தது அப்படின்னா பட்டையகலம் பீட்டா வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லாம்டா அதிகமாக இருந்தது அப்படின்னா பட்டையகலம் பீட்டா வந்து அதிகமாக இருக்கும். ஸ்மால் டி வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா பட்டையகலம் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்மால் டி. ஸ்மால் டினா என்னன்னு தெரியும், அந்த ரெண்டு ஸ்லிட்ஸுக்கு இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகே, இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா தெளிவான மற்றும் அகலமான குறுக்கீட்டு வரிகளை அல்லது பட்டைகளை பெறுவதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கண்டிஷன்ஸ் டு கெட் கிளியர் அண்ட் ப்ராடர் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். கிளியராக ப்ராடர் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் நம்ம ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரி, இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் தெரியணும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் பீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? கேபிட்டல் டி லாம்டா டிவைடட் பை ஸ்மால் டி. இப்போது பீட்டா வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. லாம்டா அதிகமாக இருந்ததுன்னா இந்த பேண்டுக்கு வந்து நல்லா பிரைட்டராகவும் இருக்கும், கிளியராகவும் இருக்கும். அதே மாதிரி கேபிட்டல் டி வந்து அதிகமாக இருக்கணும், ஸ்மால் டி வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? அலைநீளம் அதிகமாக இருக்க வேண்டும். வேவ் லென்த் மஸ்ட் பி லார்ஜ். கிளியர் அண்ட் ப்ராடர் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா திரையினுடைய தொலைவு அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஸ்க்ரீன் மஸ்ட் பி லார்ஜ். இந்த கேபிட்டல் டி வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கிளியரான ஒரு ஃப்ரிஞ்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். தேர்டு வந்து இந்த 2 ஸ்லிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஓரியல் ஒளிமூலங்கள். இந்த ஓரியல் ஒளிமூலங்களுக்கு இடையேயான தொலைவு சிறியதாக இருக்க வேண்டும். The separation between the slits must be small. அது ரொம்ப ஸ்மாலாக இருந்தால் தான் நமக்கு கிளியரான பேண்ட் வித் வந்து நமக்கு கிடைக்கும். மாணவர்களே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷின். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.